ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ட்ரிப் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. சப்போஸ் பார்ட் 1 யாரோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்ட் 1ல் என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்துட்டு மேட்டுப்பாளையத்தில் கரெக்டாக சாப்பிட நிறுத்திருப்போம். அதோட பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது வந்து பார்ட் 1 கண்டினியூட்டி தான். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். என்ன ப்ரோ ப்ரோ ஆனால் அழகாக இருக்கு ப்ரோ. நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுருவேன். வயநாடு, ஆமாம், அதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சமாக நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு யோசிக்கிறேன் ப்ரோ. நான் அப்புறம் இதை உள்ள வச்சுருக்கோம். ஆஹா, ஹீட்டான வர எடுக்காது ப்ரோ. கோப்ரோ அப்படிங்களா? ஓவர் ஹீட்டான வச்சுக்கேன், ஆஃப் ஆகிடும். ஓவர் கூலிங் ஹீட்டாக கேமரா. ஸ்னோ ரைட்லாம் அதிகம் பண்ணது இல்லையா ப்ரோ? யார் ப்ரோ? நான் ஸ்னோ ரைட்லாம் பயங்கரமாக பண்ணேன் ப்ரோ. அந்த 2 நாள் ஃபுட்டேஜ் டெலீட் ஆகிடுச்சு. ஆமாம் ப்ரோ, கோப்ரோ வந்து இது மெமரி கார்டு ஃபார்மேட் ஆகிட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. லேப்டாப்பில் போடும்போது இதில் இருக்கும் போதே கரெக்ட் ஆகிடுச்சு. 2 நாள் vlog வேஸ்ட் ஆகிடுச்சு. கஷ்டமாகி போச்சு ப்ரோ எனக்குலாம். காஸ்ட்லியானது ப்ரோ, காஸ்ட்லியானது தான். சாண்ட் டிஸ்க்கு. எனக்கு ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எது பிபின்? அவ்வளோதாங்க. இங்கே தான் டீ குடிச்சிட்டு நாங்கள் கோத்தகிரி வழியாக ஏறலான்னு முடிவு பண்ணிட்டோம். குன்னூர் வழியாக போய் ஊட்டி போய் போகலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த தடவை கோத்தகிரி போய் போகிறோம். கோத்தகிரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. அண்ணா ரைடு கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. என்ன இந்த ஹீட்டு தான் தாங்க முடியல ப்ரோ. பேக் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் வென்டிலேஷனுக்கு ப்ரோ. ப்ரோ இருக்கும் பாருங்க, உங்களுக்கு தான் திறந்து விட்றேன் ப்ரோ. வென்டிலேஷன் 13,000 ரைடிங் ஜாக்கெட்னா அப்படி தான் இருக்குமோ? ஆமாம், இதெல்லாம் வென்டிலேஷன். ஆனால் ப்ரோ ஒரே ஏஜ் கேட்டகரியில் இருந்தால் நல்லா தானே இருக்குல்ல? நல்லா தான் ப்ரோ இருக்கும். நல்லா சிங்க் ஆகுது. 3 வென்டிலேஷன் 13,000 ரைடிங் ஜாக்கெட்டில் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்க, இங்கே வென்டிலேஷன் கூட கொடுத்தலன்னா எப்படி? எல்லாமே வென்டிலேஷன் ஃபுல்லாக. விடு ப்ரோ, பார்த்துக்கலாம். பெரியாள் ப்ரோ. ப்ரோ ஜிப்பு மூடிட்டியா? முடி தானே இருக்கு எல்லாம். சிவப்பலாம் க்ளவுஸ் வேணுமா? இந்த பொட்டியில் என்ன இருக்கு? பொட்டியில் சரக்கு இருக்குது ப்ரோ. விஷயம் ப்ரோ, சரக்குன்னா விஷயம் இருக்குன்னு அர்த்தம். தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இது என்ன ப்ரோ, பீஸா டெலிவரி பண்ணுற மாதிரியே இருக்குது பொட்டி ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ வச்சேன். ஜொமேட்டோ ஓட்டலானா? இப்போ வந்து இதுக்கு ப்ரோ பேசாம நீ இந்த ரேப்பிடோ ஓட்டு ப்ரோ. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ரேப்பிடோக்கெலாம் இப்போ இது பண்ணி பார்த்தேன் ப்ரோ. நிறையா உங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும். ஆனால் எனக்கு வந்து ப்ரோ என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ரேப்பிடோலாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. பண்ணு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்க. போட்ட வீடியோக்கு எங்கள் வீட்டில் கதறிட்டு கிடக்குறாங்க. பொண்ணு கூட சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாலாம் கதை. கரெக்டு தான் ப்ரோ. நீ எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களோட தானே சுற்றிட்டு இருக்க. அப்படிதான் ப்ரோ. ஒரு பஞ்சாயத்தே போயிட்டாங்க. கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணமே பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? அப்படி. ஓ, அதுதான் கோயம்புத்தூரில் ரூம் எடுத்திருக்கியா? ஏன் ப்ரோ? நீங்கள் நான் ரூம் எடுத்து நான் பண்ண கஷ்டம் எனக்கு மட்டும்தான் ப்ரோ தெரியும். ப்ரோ வேவுது ப்ரோ, ஹெல்மெட்டுக்குள்ளே வேர்த்து ஊற்றுது. அவர் 360 ஆன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோத்தகிரி ரூட்லாம் எப்படி இருக்கு நான் போக வ்ளாக் பண்ணுறேன். இந்த கோத்தகிரி ரூட்டும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன எல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஆனால் நிறையா குரங்குகளாக இருக்குது. இதுக்கு தண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில.
பார்த்தீங்களா, இங்கே கூட போர்டு போட்டிருக்குங்க எலிஃபென்ட் கிராசிங் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நேரம் எதுவுமே கிராஸ் ஆகாது. பூச்சிரா தூக்கிட்டாரா. ஆனால் இப்போ தாங்க நாங்கள் ரைட் பண்ணுற 3 பேருமே யூடியூபர். பரவாயில்ல, இன்னும் போக போக யூடியூபர்ஸை சேர்த்து போங்க நிறையா. யூடியூபர்னால் யூடியூபர் மட்டும் தானே அப்படின்னு கேட்காதீங்க. யார் வந்தாலும் நம்ம கேங்கில் எப்பயுமே அலோ தாங்க. ஜாலியாக ரைட் பண்ணலாம். புவா ப்ரோ பார்த்தீங்களா, ஃபுல்லாக பிளாக்குங்க. காஸ்டியூமே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இவர் வந்து புவா, முன்னாடி போகிறவர் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், என்ஆர்எஃப் நிதிஷ் ரைடர். போய் பார்ப்போம், கொஞ்சமாக காஞ்சி போய் தான் இருக்குது, முன்னாடி போய் பார்ப்போம். இந்த ரூட் நம்ம இதாங்க ஃபஸ்ட் டைம் வரும். ஆனால் என்ன, சம்மர் டைமில் வரும். நல்லா வின்டர் டைமில் வந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ரூட்டை நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். ஆனால் இந்த ரூட்டுக்கு இன்னொன்று எங்களை தூண்டி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து இதில் போப்பா செம்மையாக இருக்கும் அப்படின்னாரு. நம்ம கூட ஜாலியாக உள்ளார பேசிகிட்டு இருந்தாருங்க. அந்த கடையில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் தான் சொன்னார் ஊட்டிக்கு இன்னும் 53 கிலோமீட்டர். கையளவு நெஞ்சத்தில கடலளவு. ரிலிக்ஸ் தப்பாக பாடுறேனோ? தப்பாக தான் பாடுறேன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம். ரைட் மட்டும் பண்ணுவோம். ஆனால் புது டயர் போட்டிருக்கோம் நாங்கள். வளையறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்குது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணுங்க. ஹில்ஸ்லாம் எனக்கு சட்டனாக வராது. நார்மலாக ப்ளைனில் ஓட்டிகிட்ருக்கோம், நம்ம டக்குன்னு நம்மளால் அந்த இது ஃப்ளோ வராது. நமக்கு கொஞ்ச நாள் ஆகணும். இப்போயும் எப்படி படுத்து எடுத்துக்கிறேன்னு தெரில. இதுக்கு மேலே படுக்க வேண்டாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு படுத்துருவோம். என்னாச்சு, லூஸ் ஆயிடுச்சா? லூஸ் தான் இருக்குது, நல்லோட பார்த்தோம் ப்ரோ. நீங்கள் இந்த நெட்டு போகிறதுக்கு இந்த இன்னொரு இது இருக்கும், அது போடலாம் ப்ரோ. ப்ரோ இருங்க, என்கிட்ட ஸ்பேனர் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கில் கொஞ்சம் ஸ்பேனர் இருக்கும், அது வேணால் பார்க்குறேன். ஆனால் நான் கிளம்புக்குள்ளே தான் ப்ரோ என் ஃபாக் லைட்லாம் நான் டைட் பண்ணிட்டு வந்தேன். அவரது ஃபாக் லைட் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுங்க, பார்ப்போம். ப்ரோ என்ன ரேடியேட்டர் ஓடுது? இப்போ நல்லா தான் ப்ரோ இருக்குது. யாரது கேமரா ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஐயோ ஆமாம், தூக்கிட்டு போய்டும் ப்ரோ இது ஒன்று. என்ன இவ்வளோ குரங்கு இருக்குது ப்ரோ? ஏதோ கொடுக்குறேன்னு வந்துருச்சாட்டிருக்கு. இதில் வந்து இது பண்ணாது என்ன பண்ணுறது ப்ரோ? ஏதோ ஒன்று டைட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாரு. ஸ்பானர் இருக்கா? துபின், நம்ம என்ன ப்ரோ இது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஃபாக் லைட் வந்து லூஸாக சாஞ்சிட்ருக்கு. இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். அந்த காரில் இருந்து பாருங்களேன், பசங்கள்லாம் ஹாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன கார் குலுங்குது? அந்த குலுங்குறானுங்களா? ஐயோ சாரிங்க, மரியாதைலாம் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓய் ஆனால் புது டயருக்கு நல்லா இருக்குங்க வண்டி. கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், வியூ இங்கே நல்லா இருக்குங்கண்ணா. கோத்தகிரி வழியாக வந்தால் இப்படி தான் இருக்கும்.
என்ன ப்ரோ vlog பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இங்க பாருங்க வியூலாம் எப்படி இருக்குன்னு சரியா தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு செகண்ட் தான் திரும்ப முடியுது. இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோத்தகிரி வழியாக வந்தால் வியூ நல்லா இருக்கும்னு அந்த அண்ணா சொன்னார். கரெக்டாக தாங்க இருக்குது, வியூ நல்லா இருக்கு. குறைச்சிடா, கண்ணில் ஏதோ தூசி வந்துருச்சுடா. ஐயோ கண்ணு வேறு எரியுதே. ஐ வைசரை திறந்து விட்டு ஃபீல் பண்ணலான்னு பண்ணால் மண்ணாக கொட்டுது. நம்ம நிதிஷ் ப்ரோ பின்னாடியே போவோம். ஏன்னா ஒரு ஃபாக் லைட் மேபி கீழே விழுந்தாலும் விழுந்துடும். நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணிவிடுவோம். ஓ என்ட்ரி டிக்கெட்டா? என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போன மாட்டிருக்குங்க. இதெல்லாம் புது வண்டியாட்டிருக்கு. மேலே போகுது, எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன தார் இப்படி அடிபட்டிருக்கு? புது வண்டியில் லக்கேஜெலாம் ஏற்றிட்டு போகிறாங்க மேலே. வேறு ஏதோ ஒன்று. ஆ எடுக்கிறேன். ஓகேங்க, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போக போக நான் vlog பண்ணுறேன். ப்ரோ அமௌண்ட் இருக்கா? கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கும். கிருபாகரன் TN 30 BS BS 8112 ஓமலூர் சேலம் போட்டுக்கோங்க. ஊட்டி. எவ்வளோ சார் என்ட்ரி டிக்கெட்டு? ஓகே தேங்க்யூ சார். போகலாம் ப்ரோ. ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ப்ரோ. எல்லாருமே போகலாம். அப்படி தான் ப்ரோ இருக்கணும். ஆனால் இப்போ தாங்க கிளைமேட் செம்மையாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம ஊரில் அந்த வெயிலில் இருந்துட்டு இங்கே வந்தோடனே அப்படி இருக்குது. நல்ல கிளைமேட் தாங்க, நல்லா ஜில்லுன்னே இருக்குது. நீங்கள் யாரோ வரதா இருந்தால் கண்டிப்பாக வாங்க. கோத்தகிரி வழியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊட்டிக்கு. இந்த சண்டே கூட நீங்கள் வரலாம். ஊட்டி நல்லா தான் இருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கு. எப்படி நம்ம கரெக்டாக ஊட்டியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டோம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை வேணால் நம்ம ஒரு ஷார்ட்ஸாக இல்லை ரீல்ஸாக போடுவோம். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வருவாங்க. மேபி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம அங்கே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்கங்க. ஏன்னா நானே அப்படி தான் யோசிப்பேன். இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோமா, ஐயோ இப்போ இந்த டைமில் இது இங்கே போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். நீங்கள் ஊட்டிக்கு வரலாம். இது வந்து April 25 அன்றைக்கி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது கிளைமேட். இப்போ ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐபேக்
இங்கே பாருங்கள் எப்படி வீடெல்லாம் பயங்கரமாக இருக்கா. இதுதான் கோத்தகிரின்னு நினைக்கிறேன். இன்னும் ஊட்டிக்கு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஊட்டியே இன்னும் வரல, ஆனால் இங்கேயே சமஜில்லுன்னு இருக்குது கிளைமேட். ஆனால் நல்லா இருக்குங்க. இப்போ தான் அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குது. இன்னும் இங்கெல்லாம் நம்ம வின்டர் டைமில் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கே இந்த இடம் பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. நல்லா இருக்குங்கண்ணா. இங்கே ஏதோ வாங்கிறதுக்காக நம்ம பசங்க உள்ளே போயிட்டாங்க. இங்கே என்ன வாங்குறாங்கன்னு தெரியலையே, பார்ப்போம். உருண்டையாக இருந்துச்சுன்னா டச்சு ஃபுல்லாக ஆகாது. எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வண்டி பாரு. இங்கே தான் ப்ரோ நிற்குது வண்டி. ஆனால் வெயில் அடிக்குது, இருந்தாலும் ஜில்லுன்னு தாங்க இருக்குது கிளைமேட்டு. நம்ம பசங்க ஹெல்மெட்டுக்கெலாம் வாங்கிட்டு இருக்காங்க. கோப்ரோ பேட்ரி வேறு டவுன் ஆகிடுச்சா, செகண்ட் பேட்ரி எடுத்து மாட்டி வச்சுருக்கேன். தலைவன் என்ன ப்ரோ இப்போ அதை போடுறியா? நரேட்டோ போடுறியா ப்ரோ? நருட்டோ தான் பார்த்துட்டு இருக்கேன். நருட்டோ இந்த கேரக்டர் தான் ஓகேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம பசங்க தான் வாங்குறாங்க, நான் எதுவும் வாங்கலை. நம்ம என்ஆர்எஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக போட்டிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. அண்ணா செம்மையாக இருக்குது. என்ன ப்ரோ? ப்ரோ சிரிக்கல, முறைக்கிறாங்க அவங்க. ப்ரோ நானும் எதுவும் பண்ணல, இவர் தான் ப்ரோ. போச்சு போச்சு ப்ரோ, அது உள்ளே போயிடுச்சா. எங்கள் அப்பா அம்மா கூட்டு வரதுக்குள்ள ஓடிடலாம் வாங்க. எந்த பொண்ணுமே ப்ரோ என்ன பண்ணினாலும் சரி இல்லை, ஒருத்தர் கிழிஞ்சா கூப்பிட்டு வந்துடுவாங்க. வாங்க போயிடலாம் ப்ரோ. உன் ஆள் என்ன எந்த ஃபாலோ பண்ணுறாங்க தானே? உன்னோட ஆள் என்னோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே, நல்லா மாட்டிக்கிட்டியா ப்ரோ? நான் வேறு vlog பண்ணிகிட்ருக்கேன். எடுத்து அப்படியே சரி போகலாமா? சரி போகலாம். அவ்வளோதாங்க, கிளம்பும். சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுத்துகிட்டு இருந்தோம். டோன்ட் டேக் அ சீரியஸ். ஓகே ஓகேங்க. இதெல்லாம் பைக்கில் போக நான் vlog பண்ணுறேன். நல்லா இருக்கு ப்ரோ. உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருப்பீங்க. தெரியுது. அதான் நான் தான் பாருங்க ரொம்ப கவனமாக இருக்கேன். பண்ணி வருது. எப்பாடி ஐயோ, இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. வச்ச கண்ணை வாங்காமல் பார்க்குறாங்க. இந்த மாதிரி மரம் நிறையா இருக்குங்க இங்கே. இதுவே பார்த்தீங்கன்னா செம்மழகாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி பூலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் மட்டும்தான் வரும். அதாவது இந்த சம்மர் சீசனில் மட்டும்தான் வரும். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த எடக்கல் கேவுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 126 கிலோமீட்டர் போகணுங்க. ஆனால் செம்மையாக ஜில்லுன்னு இருக்குங்க. நம்ம இன்னும் ஊட்டியே போகல, ஆனால் ஊட்டி போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குது. இன்னும் நம்ம ஊட்டிலாம் போனோம்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேங்க, இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே
இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேங்க. நல்லா இருக்கு. ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. அப்படியே செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். என்ஆர்எஃப் ப்ரோ ஹாப்பி, அப்புறம் நான் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. பா பிபின் பைக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். என்னோடய பைக் வந்து என்ஆர்எஃப் ஓட்டுறாரு. என்ஆர்எஃப் பைக் வந்து நான் ஓட்டுறேங்க. இது வரைக்கும் நான் 310 ஓட்டினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்க போதோ தெரில. ஒரு கேடிஎம்மில் ஒரு 200 சிசிக்கு மேலே ஓட்டுறேன்னா அது இவரோட வண்டி தாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். என்ஆர்எஃப் பைக் வேறு ஓட்டுறோம், நிதிஷ் பைக்கு. என்ன இது அப்படியே செட்டோட ஆடுது? நல்லா தாங்க இருக்குது. 390. ஓ, கியர் இண்டிகேஷன் இங்கே காட்டுதா? இந்த இது வேறு கொஞ்சம் லூஸாக இருக்குங்க, ஃபாக் லைட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்குங்க. நாங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேயே ஸ்டே பண்ணிவிடுவோமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இன்றைக்கி ஊட்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு எடக்கல் போவோமான்னு, அந்த எடக்கல் கேவ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அங்கே போகலான்னு யோசிக்கிறோம். ஏன்னா எடக்கல் கேவ் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இப்போ போனோம்னா கண்டிப்பாக 4 மணிக்கு தான் அங்கே ரீச் ஆகும். அதனால மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு எடக்கல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். எந்த மாதிரி போக போகுதுன்னு தெரியல. அதாவது ஒரு தெளிவான மைண்டுக்கு ஒரு டீ தேவை, அதாவது ஒரு டீ பிரேக் தேவை. அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். டீ பிரேக் எடுத்துகிட்டு என்னென்னு தெளிவாக யோசிக்கலாங்க. இப்போ இங்கே ஒரு இடத்துல டீ குடிச்சோமாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோம். ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ½ அன் ஹவரா 1 ஹவர் பக்கமே உட்காந்துட்டோங்க. அதுவும் அங்கே தான் போக போகிறோம் நம்ம. வெல்கம் டு அந்த என்னது டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு இருக்கே, அங்கே போக போகிறோம் நம்ம. இப்போ டீ ஃபேக்ட்ரி போய் பார்க்கலான்னு சொன்னாங்களா, சரி போய் சும்மா போய் பார்த்துட்டு வருவோன்னு போயிட்டுருக்கோங்க.